நான் ரஜினி ஃபேன். நான் சின்ன வயசுல இருந்து ரஜினி படம் தான் பார்த்திருக்கேன். என் மூக்குத்தி அம்மன்ல பாஷா ரெஃபரன்ஸ் இருக்கும். எல்லாரும் எங்க அம்மாவுக்கு வந்து கையில போய் கிஸ் கொடுப்போம். வீட்டுல இருந்து ஃபுல்லா காசு எடுப்பாங்க. வேற வேற இடத்துல இருந்து எடுத்து திருப்பதிக்கு போறதுக்கு ரெடி ஆகும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஏதாவது மாசா யோசிக்கணும் அப்படின்னா எனக்கு ரஜினி சார் தான் ஃபர்ஸ்ட் வருவார். ஏன்னா நான் பார்த்த படம் அப்படி இல்லை. ஸோ அந்த என் பேர் சரவணன் இன்னொரு பேர் இருக்குன்றது வந்து பேசிக்கா அந்த ரஜினி சார் ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. டெக்னிக்கலா அதை எப்படி பெட்டர் ஆக்கணும், அதை வந்து எப்படி அதுல சிஜி தான் நிறையா. பட் ஆனா அதை நாங்க லைவா எடுக்கிறதையே படத்துல வைக்கலான்ற அளவுக்கு பிளான் பண்ணி எடுத்தோம். எல்லா செஸ் காயினையும் கயிறுல கட்டி மேல தூக்கி அங்க இருக்கிற மொத்த ரூமும் ஃப்ளோட் ஆகும். அப்படிதான் எடுத்தோம். சிஜி வச்சு என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் இதுல எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்கோம். சிவாஜி சீன் அகைன் என்ன அப்படின்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல பயங்கரமா உட்காந்துச்சு அந்த சீன். ஸோ அதனால எழுதும் போதே வந்துச்சு. ஏன்னா ஐ ஹாவ் ஒன் பர்சனாலிட்டி தட் பீப்புள் அசோசியேட் வித். இந்த கமெண்ட்ரியோ இல்லை ஆர்ஜேவோ எல்லாமே. அண்ட் இன்னொன்று எனக்கு படத்துலேயே சூர்யா சாரோட பெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எங்க எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் வந்து அந்த சீன் தான். செம்மையா நடிச்சிருப்பாரு, அதுல செம கூலா இருப்பாரு. அதுவும் எனக்கு சேப்படா அப்படின்னு ஒரு இடத்துல ஜஸ்ட் காட் திங்ஸ் ப்ரோ அப்படி சொல்லி தச்சிப்படா. அது ரெண்டு தான் நான் ரொம்ப ரசிச்சு அவர் எடுத்தது. செம்மையா இருப்பாரு அவர் நடிச்சது. அவரோட அந்த ஈஸியா கூலா ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அவர் அப்படி பார்த்துன்னு இருந்தது. எனக்கு அதனால இந்த ரெண்டு சீனுமே எங்க எல்லாருக்குமே டீமாவே ரொம்ப பிடிக்கும்.